இந்த குரங்குகள்ல ரெண்டு வகை இருக்கு. வாலில்லா குரங்கு, வால் இருக்கிற குரங்கு அப்படின்னு சொல்லி. வாலில்லா குரங்கு நம்ம மனித குரங்குன்னு சொல்றோமா, மனித குரங்குன்னு வச்சுக்கலாம். அதுல ரெண்டு வகை இருக்கு, பெருசு சின்னது. கிரேட்டர் ஏப்ஸ் அண்ட் லெசர் ஏப்ஸ்ன்னு சொல்லுவோம். பெரிய வாலில்லா குரங்கு, சின்ன வாலில்லா குரங்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெரிய வாலில்லா குரங்கு இப்ப கொரில்லா, சிம்பன்சி, ஒராங்குட்டான், இது மாதிரி எல்லாம் பெரிய வாலில்லா குரங்குகள். கிப்பன்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் சின்ன வாலில்லா குரங்குகள். இந்த வாலில்லா குரங்குகளோட மனிதனை சேர்த்து சொன்னா அதுக்கு பேர் ஹோமினாய்டு அப்படின்னு பேர். இப்போ ஹோமினாய்டுன்றது குரங்கு குடும்பத்துல அந்த குரங்குகள்ல சின்ன குரங்கு சொன்னல, வாலில்லா குரங்கு, கிப்பன்ஸ், அதை எடுத்துட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கும்? பெரிய வாலில்லா குரங்கு மனிதர்களும் இருக்குமா, அதுக்கு என்ன பேருன்னா ஹோமினிட் அப்படின்னு பேர். இப்ப அந்த வாலில்லா குரங்கை எடுத்துருவோம், மீதி யாரு இருப்பா? மனித இனம் இருக்கும், அவனுக்கு பேர் ஹோமினின் அப்படின்னு பேர். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஹோமினாய்டுன்றது பெரிய சிறிய வாலில்லா குரங்கு மனிதர்களோட சேர்த்தது. சிறிய வாலில்லா குரங்கை விட்டுட்டு பெரிய வாலில்லா குரங்கு மனித இனம் இதை சேர்த்துட்டா ஹோமினிட். அதையும் விட்டுட்டு மனித இனத்தை பத்தி சொன்ன ஹோமினின்.